ஏங்க நீங்கள் இன்னும் அந்த ராஜ்யசபாவே அறிவிக்கலை, அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவி கேட்டானே இப்படியே அதான் சொல்ல நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும். அதுக்கு நான் தான் கிடச்சினாப்பா. ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்கிறான். அதை கேட்க துப்பு இல்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம். உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது, நீங்கள் ஊடு போய் சேர்ந்தா தான் பாதுகாப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. ஆனால் இப்போ சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்குறதா உங்களுக்கு சொல்கிறாங்க. யாருங்க நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் சலைத்தரல இந்த உடம்பும் பத்திரிக்கை. யாருங்க நீங்களாக எழுதிக்கிறீங்க, நீங்களாக ஒரு கற்பனை பண்ணுறீங்க, நீங்களாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் தேவை? ராஜ்யசபா பாமக உங்ககிட்ட ஏதோ கேட்கறதா ஒரு தகவல். ஏங்க நீங்கள் இன்னும் அந்த ராஜ்யசபாவே அறிவிக்கலை, அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவி கேட்டானே இப்படியே அதான் சொல்ல நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும். அதுக்கு நான் தான் கிடச்சினாப்பா சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இப்படி பரபரப்பான செய்தி வரவோடு அது ஏதாவது இது தேவையா? அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுகவிலிருந்து விலகிறதாகவும் அதிமுகவோட பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க, எல்லாம் கற்பனையான கேள்விங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, நாங்கள் அது அவரும் அணுகலை, நாங்களும் அது மாதிரி கேட்கல. இந்த சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி மாற்று கட்சிகள்லாம் உங்களோட வந்து இணையறதுக்கான வாய்ப்பு. அதாவது நான் சொல்கிறேன்னு, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். இவர்கள் பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையாக இருக்குன்னா அப்போ எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே, 7 கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானே, ஒரே கட்சி ஆகிடலாமே. திமுக ஒன்றே இருந்துடலாமே, மற்றெல்லாம் எது கட்சி இருப்பானே. மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சளைச்சதில்லை. அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்லை. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை பாலியல் வன்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா? விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறாங்களா? பல்வேறு தரப்பில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது. அவர் அறிவிப்புல அதிமுக ஆட்சியோட இது குறைவாக தான் இருக்கு. யாரு சிஎம் அன்னைக்கு படிச்சதுல அவரு புள்ளி உரத்தை யாரோ தவறாக கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். புள்ளி உரத்தை தவறாக கொடுத்துட்டாங்க. ஏங்க இவ்வளோ கொலை நடக்குது, உங்களுக்கே தெரியும். பத்திரிக்கை ஊடக நண்பர்களாக நான் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 3 மாதத்தில் இவ்வளோ கொலை அப்படின்னு நீங்களே போடுறீங்க. பத்திரிக்கையில் தினமலை பத்திரிக்கை, தினத்தந்தி பத்திரிக்கை எல்லாம் வருது. 3 மாதத்தில் இவ்வளோ கொலை நடந்ததுன்னு. இப்போ எப்படி தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் என்னென்ன பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுகிறேன். அப்படின்னா பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா? நாங்கள் அரசின் மீது வேண்டுமென்று குற்றம் சுமத்தவில்லை. நடைபெறுகின்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம். இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். குற்றம் சொல்வது கிடையாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறான், வண்டியில் இடிக்கிறான், 4 பேர் உள்ளே வந்து வெட்டுறான். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ கொடுமை. அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் விஷயம் நினைக்கிறேன், அவர் தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போகிறார் வீட்டுக்கு, வழிமறித்து வெட்டி கொள்கிறாங்க.
அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, அதுக்கு 3 மாதத்துக்கு முந்திய தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்மந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு. எந்த விசாரணையும் இல்லை. அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களே ஒழிய அதுக்கு தீர்வு காணல. அவர் யார் சுட்டி காட்டுறோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி, கொலை நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார், என்னை எப்படியாவது கொல்றது உறுதியாகிவிட்டது, இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார். அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலை தடுத்திருக்கலாம். ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்கிறான். அதை கேட்க துப்பில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அவருடைய மகனுக்கும் அந்த மாதிரி வேவு பார்க்குறதா ஒரு வீடியோ இருக்கும். உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது, நீங்கள் ஊடு போய் சேர்ந்தா தான் பாதுகாப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவா ரைட், நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா அரசு எடுத்திருக்கு, அதே மாதிரி பீகார் அந்த மாதிரி அரசு எடுத்திருக்கு. ஆனால் இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு அவங்க மேலே சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் காரணம்? தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏங்க, உரிமை இருக்காட்டி தான் நான் போட்டேன். நான் திமுக ஆட்சியில் போட்டோம்ல, நடந்ததில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை இந்த டேட் 6 மாதம் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும், ரினியூல் பண்ண விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. அதனால் ஏதோ காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு போகிறார். இதுதான் உண்மை. உரிமையே இல்லைன்னு சொல்கிறாரு. ஏங்க, அதான் திருப்பி சொல்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில் போடும்போது சட்டம் ரைட் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது? செல்லுமா செல்லாதா? சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டேங்க, கேள்வி கேட்டீங்களா? செல்லுமில்ல. அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா? என்ன காரணத்துக்காக அவர் ஜாதி மனசு இல்லை, கொடுக்குற மனசு இல்லை. இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்லை, அதில் ஆர்வம் காட்டல, அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். தேர்தல் ஏங்க, இதில் என்ன இருக்குது? இதில் யாரும் மறைக்க முடியாது. இது யாருக்கு எவ்வளோ இருக்குது அதானே பிரித்து கொடுக்குறாங்க. இதில் யாருமே ஏமாற்ற முடியாது. இதில் யாருக்குமே பாதகம் கிடையாது, சாதகமும் கிடையாது.